எனக்கு இப்போதான் தெரியுது எங்கள் அம்மாவுக்கு அழகாக போட தெரியும்னு. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த காலம் என்ன அதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோவில்களுக்கெல்லாம் போவோம். கோவில்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கோலம் போடுவோம். அதெல்லாம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போட்டே முடிச்சிடுவோம். அவ்வளோ பெரிய வாசல் உள்ள டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே. ஓ 10 நிமிஷத்தில் எப்படிமா போடுவீங்க? அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய கோலமாக போட்டுருவோம். இதை பார்த்தீங்களா அழகாக எப்படி அழகாக செய்கிறாங்கன்னு. எவ்வளோ பெரிய வாசலாக இருந்தாலும் 10 நிமிஷம்தான். சின்ன வாசல்னா ஒரு 3 நிமிஷம். சில பேர்லாம் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க ஒரு சின்ன கோலம் போடுவேன். நானும் கோலம் போட்டிருக்கேன். அப்போ நான் போடும்போது ரொம்ப நேரம் எடுப்பேன் கோலம் போடுறதுக்கே. ஆனால் எங்கள் அம்மா பாருங்களேன், கண்ணை முடி முழிக்கிறதுக்குள்ள போட்டாங்க. பாருங்க, எனக்கு நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ பெரிய கோலமாக போட்டு வச்சிருக்காங்க. வாசலே கவர் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். கோலம் எக்ஸ்பர்ட். அழகா இருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் சைடில் எனக்கு கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னு தானே கேட்குறீங்க, எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு. அது ரொம்ப வருஷமாக சின்னதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல். நான்லாம் இப்போ எங்கள் அம்மா எனக்கு சொல்லியே கொடுக்காம நான் வந்து செய்வேன், கோலம்லாம் போடுவேன். ஆனால் எங்கள் அம்மா சின்னதுலேருந்தே எங்கள் ஆத்தா சொல்லியிருக்காங்க, கோலம் போட சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அம்மாவாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி இவங்க ப்ராக்டிஸ் இப்போ அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. வாவ், திட்டுலையும் போடுறாங்க பார்த்தீங்களா? தள்ளுங்கம்மா, எங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? போட்டுருங்க. 5 செகண்ட்குள்ளே முடிச்சிட்டாங்களே, அதான் ஆச்சரியம். ஓகே, இனி ஃபுல்லாக இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். ஹாப்பி பொங்கல். 2026 இருக்கிறோம். மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும், ஐ திங்க் ஸோ 6:45 இருக்கும். ஹாப்பி பொங்கல். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மம்மி, இது இன்னும் டெக்கரேஷன்லாம் நிறைய பண்ணலாம். பண்ணுங்கல்ல, எங்களுக்கும் கொஞ்சம் தெரியட்டும். நாங்களே கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்கிறோம். ஓகே, எங்கள் அம்மா எப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க. அம்மாவுக்கும் எக்ஸப்ட் நீங்கள் ஒரு பெரியவங்க, இந்த பெரிய காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜில் கோலம் போடுற விழா, விளையாட்டு விழா வச்சு வைப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜில், ப்ரைவேட்லேயும் வைப்பாங்க எப்பயாச்சும். அப்போ அதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். வாசலே நீங்கள் ஒருத்தர் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாருக்குமே கிடைக்காது. ரொம்ப ஈஸி தான் பார்த்தீங்களா? கண்ணுக்கு ஒரு பாட்டு பாடு. தை பிறந்தால் வழி பிறக்கும் மக்களின் நம்பிக்கை, ஆனால் என் நம்பிக்கை இயேசு பிறந்தால் வழி பிறக்கும் என்று எப்படியோ எனக்கு தெரிஞ்சு